குவிக்காக திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்ரீ விட்டலோட திண்டுக்கல் பிரியாணி மசாலா தான். ஜாரில் பச்சை மிளகா, புதினா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய், நெய் விட்டுட்டு இந்த அரைச்சதை போட்டுட்டு இது கூடவே ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸில் எண்ணெய் கக்கி வந்து நல்லா வதங்கிடும். இது கூடவே நம்மளுக்கு தேவையான காய்கறியும் போட்டுடலாம். தண்ணி வந்துட்டு 1:2 அதுதான் ரேஷியோ. நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கனால அந்த ஊற வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஓலை கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு முக்காப்பதம் வந்துட்டு தண்ணி வந்து இஞ்சினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக விசில் போட்டு சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சீக்கிரமாக வேலை முடியும். உங்களுக்கும் இந்த பிரியாணி மசாலா வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.